ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் வந்து சர்ச் ஃபங்க்ஷன் அண்டு ஃபைண்ட் ஃபங்க்ஷன் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த சர்ச் அண்ட் ஃபைண்டுக்கான சின்டாக்ஸ் வந்து இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சின்டாக்ஸை வந்து நீங்கள் சாம்பிளுக்கு வந்து செக் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா சர்ச்சு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கேட்டுருக்குன்னா சப்ஸ்ட்ரிங்குன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. சப்ஸ்ட்ரிங்னா நம்ம என்ன ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து சர்ச் பண்ண போகிறோம். ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே நம்ம ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் கொடுத்து நம்ம செக் பண்ணுறது தான் சப்ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா. ஸ்ட்ரிங்குங்கிறது வந்து நம்ம எந்த ஸ்ட்ரிங்கில் வந்து அந்த சப்ஸ்ட்ரிங்கை சர்ச் பண்ண போகிறோமோ அந்த ஸ்ட்ரிங்கு வேல்யூக்கான ரேஞ்சு. ஓகேவா. ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து நம்ம எந்த பொசிஷனில் இருக்கிற நேம் வந்து சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. சேம் சின்டாக்ஸ் தான் ஃபைண்டுக்கும். நீங்கள் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் எதுவும் தெரியாது. அந்த ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு டிஃபராக இருக்கும். உள்ள அந்த ரேஞ்சு அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ எல்லாமே சேம் தான். ஓகேங்களா. இதான் சின்டாக்ஸு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு வந்து சர்ச்சுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து A5ல் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குது, ரகுராமன் மணி அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சர்ச் ஃபங்க்ஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு டைப் பண்ணுறேன். ஜஸ்ட் ஈக்குவல் டு டைப் பண்ணிட்டு சர்ச்னு டைப் பண்ணாக்க எனக்கு அந்த ஃபங்க்ஷன் பாப்புலேட் ஆகும். ஜஸ்ட்டு நான் வந்து டேபு கொடுத்துட்டு இப்போ ஃபைண்டு டெக்ஸ்ட்டுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு கேட்குது. அந்த ஃபைண்டு டெக்ஸ்ட்னா ஒன்றும் கிடையாது, அந்த சப்ஸ்ட்ரிங் தான். நம்ம எந்த ஸ்ட்ரிங்கை ஃபைண்ட் பண்ண போகிறோமோ அது கொட்டேஷனுக்குள்ளே இப்போ நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ நான் ரகுன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கொட்டேஷனில் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கமா கொடுக்குறேன். வித்தின் டெக்ஸ்ட் அப்படின்னா நம்ம இங்கே சின்டாக்ஸில் பார்த்தோங்களா ஸ்ட்ரிங்கு அப்படின்றது தான் வித்தின் டெக்ஸ்ட்டு. ஓகேவா. இந்த வித்தின் டெக்ஸ்ட் வந்து நான் இப்போ எதை கொடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த A5ல் இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டு தான் இப்போ என்னோட வித்தின் டெக்ஸ்ட்டு. ஓகேங்களா. ஜஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் 1ன்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற அந்த ரகுன்ற டெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டில் இருக்குங்களா ஸ்டார்டிங் கேரக்டரை வந்து அதை செக் பண்ணி ரிசல்ட் 1ன்னு கொடுத்துருக்கு. ஆறுன்றது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்குது. ஃபஸ்ட்டு நம்பரே ஆர். ஸோ நமக்கு வந்து இங்கே ஆறு வேலிடேட் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட் வந்து 1ன்னு வந்திருக்கு. இப்போ நான் வந்து இன்னொரு ரகுன்னு ஒன்று ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரகுன்னு ஆட் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல போயிட்டு நான் என்னோடய ஸ்டார்டிங் நம்பர் வந்து நான் 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 16 வந்துடும். ஏன்னா நான் கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்டில் வந்து ஆறு எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணுது. அந்த ரகுன்றது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ரகுவை வேலிடேட் பண்ணுது. நான் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்காம செகண்டு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார்முலாவில் நான் செகண்ட் அசைன் பண்ணதுனால எனக்கு செகண்ட் ரகு எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக வேலிடேட் பண்ணி இங்கே செகண்ட் ரகுன்றது வந்து எனக்கு இந்த லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு பிஃபோராக உள்ள கேரக்டரை கவுண்ட் பண்ணி இங்கே ரகு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த கேரக்டர் கவுண்ட்டு தான் இங்கே நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு 16 அப்படின்னு. ஓகேங்களா. இப்போ நான் அந்த ஃபார்முலாவில் போயிட்டு ஜஸ்ட்டு 1ன்னு நான் டைப் பண்ணேன்னா என்னோடய ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக 1ன்னு கன்வெர்ட் ஆயிரும். இப்போ அதே நான் இந்த இடத்துல இன்னொரு அகைன் ஒரு ரகுன்னு ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரகுன்னு ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே போயிட்டு நான் 3ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அந்த வேல்யூ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 3 4 சம்திங் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அபோவ் சம்திங் 10 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த 16க்கு மேலே அந்த நம்பர் கொடுத்தா தான் எனக்கு அடுத்த இதுக்கு ரேஞ்சுக்கு போகும். ஓகேங்களா. இப்போ நான் அந்த இடத்துல வந்து ஒரு 20 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 21க்கு போயிடுச்சு. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கிற அந்த ரேஞ்ச் இப்போ 16 இருந்தனால நம்ம வந்து 16க்கு மேலே எந்த நம்பர் கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த 21ல் தான் வந்து இந்த ரகுன்றது ஸ்டார்ட் ஆகுது, லாஸ்ட்டாக இருக்கிற ரகு. ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட் வந்து 21க்கு வந்து மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே நம்ம ரெஃபரன்ஸ் வேல்யூ கொடுக்காம நம்ம வந்து டைரெக்டாகவும் நம்மளால் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து கொடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு கொடுத்துட்டு சர்ச் ஃபங்க்ஷன் அகைன் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு என்னோடய ஃபைண்டு டெக்ஸ்ட் வந்து நான் ரகுன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. ரகுன்னு கொடுத்துட்டு வித்தின் டெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்ட்ரிங் வேல்யூ இங்கே அசைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே என்னை வந்து செக் பண்ணணும்னு சொல்லுது. நான் ரகு ராமன் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஜஸ்ட்டு என்னோடய கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஜஸ்ட் 1ன்னு அசைன் பண்ணுறேன்.
ஜஸ்ட் எனக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்களேன். சாரி, 1ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஏன்னா அந்த நான் கொடுத்துருக்கிற அந்த ரகுராமன்ற டெக்ஸ்ட்டில் ஸ்ட்ரிங்கில் வந்து ரகுன்றது வந்து எந்த பொசிஷனில் இருக்குங்கிறத செக் பண்ணுது. ஓகேவா? இப்போ அதுதான் என்னோட வந்து இந்த 1ன்னு சொல்லி ரிசல்ட் வருது. இப்போ அதே நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்டில் வந்து அகெயின் நான் ஒரு ரகு ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரகு ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு நான் செகண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் கொடுத்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரகுன்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அந்த டெக்ஸ்ட்டில் வந்து ரகு எந்த பிளேஸில் செகண்ட் டைம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 10ன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா? இப்படி தான் அந்த சர்ச் ஃபங்க்ஷன் சர்ச் பண்ணி நமக்கு அந்த கேரக்டர் கவுண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? சேம் லைக் இந்த ஃபைண்டு ஃபங்க்ஷனும் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபைண்டு கொடுங்க. ஃபைண்டுன்னு டைப் பண்ணிங்களா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் பாப்புலேட் ஆகும். ஃபைண்டு டெக்ஸ்ட்ன்றது ஒன்றும் கிடையாது. நம்ம எந்த டெக்ஸ்ட்டை ஃபைண்ட் பண்ண போகிறோம், இப்போ நான் ராமன்னு ஃபைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ராமன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? ராமன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு வித்தின் டெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த A12 இருக்கிற இந்த டெக்ஸ்ட் தான் எனக்கு வந்து வித்தின் டெக்ஸ்ட்டு. ஓகேங்களா? இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ சர்ச் பண்ண போகிறோம் அந்த ராமன்ற நேமை. இப்போ அகைன் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறேன். எனக்கு ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5ன்னு வரும். ஓகேங்களா? ராமன்றது வந்து இங்கே 5th கேரக்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே 5ன்னு வந்து டிஸ்பிளே பண்ணிவிடும். ஓகேங்களா? அதே நான் இந்த இடத்துல வந்து அந்த ராமன்றது வந்து சப்போஸ் நான் கேப்ஸில் R கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே எரர் வந்து டிஸ்பிளே பண்ணிவிடும். பிகாஸ் அந்த டெக்ஸ்ட்டும் இந்த டெக்ஸ்ட்டும் வந்து மேட்ச் ஆகாது. அது சர்ச் பண்ணி பார்க்கும். அப்பர் கேஸ் லோயர் கேஸ் செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கேப்ஸ் R இருக்குது. அங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கிற வித்தின் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் R இருக்குது ராமன் அப்படின்ற நேமில். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா அது வேல்யூ வந்து உங்களுக்கு எரர் மாதிரி ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ அதே வந்து இந்த இடத்துல வந்து ஃபைண்டில் நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா கொடுத்தும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த இடத்துல வந்து நான் இப்போ உங்களுக்கு சேம் லைக் நம்ம சர்ச் ஃபங்க்ஷனில் எப்படி யூஸ் பண்ணமோ அதே மாதிரி நம்ம சம் ஆல்ஃபாபெட் வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்காம ஸ்ட்ரைட்டாகவும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் A12ன்றது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இப்போ இந்த ராமன்றது சப்போஸ் நான் எண்டில் ஆட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ராமன் ஆட் பண்ணிட்டேன். ஆனால் நான் வந்து இங்கே ஃபார்முலாவில் வந்து செகண்ட் டைம்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நான் ஸ்மால் கொடுத்துட்டு செகண்ட் டைம் கொடுத்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 5ன்னு வருது. ஆனால் நான் இங்கே போயிட்டு ஒரு அபவுட் 10க்கு மேலே சேஞ்ச் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 10ன்னு இது 21ன்னு வந்திருக்கு. ஏன்னா எனக்கு இங்கே 21 கேரக்டர்லேருந்து தான் எனக்கு இங்கே ராமன் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் டைம் வந்துருக்கிற ராமன். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரக்டர் எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணி எனக்கு அந்த கேரக்டர் கவுண்ட்டை எக்ஸாக்டாக டிஸ்பிளே பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ இதே நம்ம ரெஃபரன்ஸ் வேல்யூ இங்கே கொடுக்காம இந்த இடத்துல நான் ஸ்ட்ரிங் வேல்யூ நான் ஏதாவது ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷண்முகம் ரகுராமன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஷண்முகம் ராமன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ராமன் நான் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன், என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னா நான் இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? 10ன்னு சொல்லி வருது. ஏன் அப்படின்னா இந்த ஷண்முகம் ராமன் அப்படின்ற டெக்ஸ்ட்டில் ராமன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்த்து எனக்கு அந்த ராமன்றது வந்து 10th கேரக்டர்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனக்கு அந்த 10ன்ற வந்து கேரக்டர் கவுண்ட் எனக்கு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிடுது. ஓகேங்களா? இது உங்களுக்கு இப்போ பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு இங்கே என்ன டிஸ்பிளே பண்ணணும்னா அந்த சர்ச் ஃபங்க்ஷனும் இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷனும் ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு எந்த பிளேஸில் இருக்குங்கிற அந்த கேரக்டர் கவுண்ட்டை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கேரக்டர் கவுண்ட்டு தான் டிஸ்பிளே பண்ணும். பட் நம்ம உள்ள லாஜிக்கலாக சில ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இந்த சர்ச் ஃபைண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி. அப்போ வந்து இதோட யூசேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பேசிக்கை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லாஜிக்கலாக ஃபார்முலா உள்ள நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது இந்த சர்ச் ஃபைண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இதோட யூசேஜ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோட நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.